ஒருவேளை நீ போடலனா என் கூட நீ குடும்ப விளையாட்ட விளையாடிதான் ஆகணும். பாவம் வாயை கொடுத்து அவனே மாட்டிக்கிட்டான். மசாவா வேணா விளையாட சொன்னா விளையாடுவான். எல்லாரும் விளையாட்டுக்கு வரணும். பாத்து போடுப்பா. சொதப்பிடாத. நான் ஜெயிச்சிட்டேன். சாக் பீஸ் இருந்தா கொஞ்சம் கொடுக்கலாம். நீ ஜெயிச்சிட்ட. நிஜமாவா? என்ன விளையாடுறியா? என் மேலயோ குப்பைய தூக்கி போடுற? என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். மசாவ் நீ உண்மையிலேயே சூப்பர். கலக்குறேன். நிஜமாவா? மசாவ் இதையும் தூக்கி போட. இதையும் தூக்கி போட. இதையும் தூக்கி போட. சரி ஒருத்தர் தான் பண்ண முடியும். மசாவு என்ன இவ்வளவு பிரபலம் ஆயிட்டா? எப்படி எப்படிலாம் ப்ராப்ளம் வராங்க பாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் கையில எதை கொடுத்தாலும் குறிப்பாக்காம கரெக்டா தூக்கி போடுறான் பாருங்க. எல்லாமே கரெக்டா விழுந்துருச்சு. மசாவ் நீ சூப்பர். என்ன தைரியம் உனக்கு? என்ன இது பசங்க கூட வந்து இவனை பாராட்டிட்டு போறாங்க. பிரச்சனை பண்றாங்க பார்த்தா தெரியலையே உனக்கு? என் மேல குப்பைய போட்டிருக்க, அதுவும் 2 தடவை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இதோட விளைவுகளை நீ சந்திக்கணும். மத வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணல. அவன் வேணும்னே பண்ணிருந்தானா அவனை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். தேவையில்லாம இப்படி எனக்காக யாரும் சண்டை போடாதீங்க. எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். நாம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கலாம். யார் நீ? பேசாம நம்ம இந்த சண்டையை வேற விதமா வச்சுக்கலாமாப்பா? அது எப்படி? மசாவு கரெக்டா குப்பை தொட்டில குப்பைய போட்டுட்டான்னா அதுக்கப்புறம் அவன் மேல குப்பைய போட்டதை மறந்துடணும். என்னால மறக்க முடியாது. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா உன் மேல குப்பைய தூக்கி போட்டதை நீ மறக்கணும். என்ன ஒரே விஷயத்த வேற மாதிரி சொல்லி காட்டுறியா? ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நான் சொல்ற எல்லா வேலையும் நீ செய்யணும். இதுக்கு முன்னாடி இந்த சீன் ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரியே இருக்கே. மசாவ் உன் நிலைமை இவ்வளவு மோசமாயிடுச்சா? தண்டனை மசாவுக்கு மட்டும்தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்களும் சேர்த்துதான். இந்த சீன் ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு. கவலைப்படாதீங்க, மசாவை தோக்கடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. சரி இங்க பாருங்க சிறுத்தை புலி அண்ணன். தமிழ்ல சொல்லாத, இங்கிலீஷ்ல சொல்லு. என் பேரு சீட்டா, புரியுதா? சீத்தாவும் இல்ல சிக்கனும் ஏதோ ஒண்ணு. சீட்டா, ஒழுங்கா சொல்லு. உங்களோட போட்டி போட போறது நான் இல்ல சார். உள்ள வாங்க சார். இவர்தான் கோமிதா சார். 20 வருஷமா குறிப்பாக்காம குப்பை போட்டதுல கை தேர்ந்தவர். நர்சரி ஸ்கூல் பையன் மாதிரி இருந்துகிட்டு 20 வருஷம் அனுபவமா? எப்படி? என்ன உடம்பு ஃபுல்லா ஒரே குப்பையா இருக்கு. குப்பைக்காரரா இருப்பாரோ? ஒரு பொடி பையன் இதுல மாஸ்டரா இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறப்போ? போட்டி முடிஞ்சதும் தெரியதானே போகுது. ஆமா அதுவும் கரெக்ட் தான். முதல் போட்டி எங்க எல்லாரையும் தாண்டி தான் நீங்க குப்பைய போடணும். ஆமா அப்படி பண்ணதா போட்டியாளர்களுக்கு குப்பை தொட்டி கண்ணுக்கே தெரியாது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபம். கரெக்டா போட்டுட்டாரு. இப்ப இது ஓ மோர. மசா உறைஞ்சு போயிட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப என்ன நடக்க போகுது? பாவம் பையன் ரொம்ப குழம்பிட்டான் போல இருக்கு. வேடிக்கை பார்க்காம தூக்கி போடு. மசாவ் சரியான பயந்தாங்குழியா இருப்பான் போல இருக்கே. என்ன ஆச்சு மசா உனக்கு? சீக்கிரம் தூக்கி போடு. 10 எண்ணத்துக்குள்ள நீ தூக்கி போடலன்னா நீ தோத்ததா கணக்கு. 10 11 12 தலை கீழே கவுண்ட் பண்ணணும். அது கீழே போயிட்டு இருக்கே. மசாவுக்கு நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்ததா இந்த டேபிளுக்கு அடியில வீசி குப்பைய கரெக்டா குறிப்பாத்து போடணும். நான் போடுறேன். இது ஒரு சீக்ரெட் டெக்னிக். ரைசிங் டிராகன். எப்படி? இவன் மட்டும் எப்படி இவ்வளவு ஈஸியா போடுறான்? அவன் அதை 2 கையாலையும் நல்லா தேய்ச்சிட்டு தான் போட்டான். அப்படி பண்றதாலதான் அது நல்லா விழுது. நண்பா மசாவ் நீ அதே மாதிரி பண்ணுப்பா. பண்ண முடியாது. அவருக்கு 20 வருஷம் அனுபவம். அவர் கூட நல்லா போட்டி போட முடியாது. அவருக்கு 5 வயசு தானே ஆகுது.
இங்க பாரு மசாவ், அத உன் தலையில வச்சுக்கோ. எப்படியா அப்படியே மேல் பக்கத்துல இருந்து உன்னோட கைய அழுத்து. அப்புறம் அத நல்லா அழுத்தி அப்படியே ஃபோர்ஸ் கொடு. அழுத்துடா. என்ன உருண்டு போகுது? ஐயா நான் பாட்டுட்டேன். ஏய் நான் பாட்டுட்டேன். பிரமாதம் நண்பா, நீ கலக்கிட்ட. இந்த சீக்ரெட் டெக்னிக் பேரு ரைஸ் பால் ஹெட். ஒரு தடவை பார்த்ததுக்கே இவன் என்னோட சீக்ரெட் டெக்னிக் எல்லாத்தையும் கத்துக்கிட்டானே. எப்படி? இப்ப அடுத்ததா ரொம்ப தூரத்துல இருந்து குப்பை தொட்டில போடுற போட்டி. இருந்தாலும் இது ரொம்ப தூரம். உன்னால அவ்வளவு தூரம் போட முடியுமா மசாவ்? அப்படின்னா எங்க சார் தான் ஜெயிப்பாரு. நீ மட்டும் தோத்துட்டேன்னா அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன். இது ஒரு சீக்ரெட் டெக்னிக். டொர்னாடோ த்ரோ. கரெக்டா உள்ள போயிடும் போல இருக்கு. நீ போடு. தோத்துடுவா என வேகமா போட்டிருக்கா. ஆஹா, நாங்க தான் ஜெயிக்க போறோம். நீ போய் இதுல என்ன? எப்படி பார்த்தாலும் குப்பை தொட்டிக்குள்ள அது போகாது. மசாவ், நீதான். இது இது என்னோட கனவு சீக்ரெட் டெக்னிக். இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? நான் தோத்துட்டேன். சார், ஏய் மசாவ், நீ ஜெயிச்சிட்ட. கலக்கிட்ட நண்பா. நான் சொன்ன மாதிரி நீ ஜெயிச்சிட்ட மச்சான். ஐயா நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். அவனு எத்தனை பேப்பர் வேணா கொடுங்க. நான் இப்படி ஜாயின் போட்டுட்டே இருப்பேன். என்ன நடக்குதுங்க? மசா, குப்பையை வச்சு விளையாடிட்டு இருக்கியா நீ? யார் மேலயாவது பட்டா ஆபத்தாயிடாதா என்ன? அதோட இது நல்ல மேனஸும் கிடையாது. குப்பையை எப்பவும் குப்பை தொட்டி பக்கத்துல போய் தான் போடணும். அவன் பிரபலமாகிற நேரம் முடிஞ்சு போச்சு போல இருக்குப்பா. இப்ப அவன் திட்டு வாங்குற காலம் வந்தாச்சு. ஆமா ஆமா.